வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். தேசிய திருமுருகன் மாநாடு மலேசிய இந்து சமய வரலாற்றில் புதிய அத்தியாயம். பேரா மாநில அரசின் ஆதரவோடு தேசிய திருமுருகன் மாநாடு அறிமுக விழா ஜத்து சிவனேசன் தலைமையில் நடைபெறும். தேசம் செய்திகள் குணலன் மணியம், ஒளிப்பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ். மலேசிய இந்திய சமூகத்தின் ஆன்மீக சமய மற்றும் பண்பாட்டு வரலாற்றில் முதல் மைல்கல்லாக அமையவுள்ள தேசிய திருமுருகன் மாநாட்டிற்கான அறிமுக விழா ஜூலை 1 புதன்கிழமை ஏப்போ எக்ஸல்சியர் ஹோட்டலில் மாநில அரசின் ஆதரவோடு நடைபெற்றது. பேரா மாநில மனிதவளம், சுகாதாரம், இந்திய சமூக நலன் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜத்து சிவனேசன் அர்ச்சகரின் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இந்து சமய அமைப்புகளின் பிரதிநிதிகள், ஆலய நிர்வாகிகள், தமிழ் அமைப்புகளின் தலைவர்கள், கல்வியாளர்கள் மற்றும் சமூக பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். முருகப்பெருமானின் வழிபாடு என்பது தமிழர்களின் சமய அடையாளம் மட்டுமல்ல, அது மொழி, பண்பாடு, ஒழுக்கம், ஒற்றுமை மற்றும் வாழ்வியல் நெறிகளை தலைமுறைக்கு எடுத்து செல்லும் மகத்தான பாரம்பரியம் என்றும் ஜத்து சிவனேசன் தமது தொடக்க உரையில் குறிப்பிட்டார். தேசிய திருமுருகன் மாநாடு ஒரு சாதாரண சமய நிகழ்ச்சி அல்ல. இது முருக வழிபாட்டின் வரலாறு, தமிழ் இலக்கியங்களின் முருகப்பெருமானின் மகத்துவம், ஆலய மரபுகள், சமுதாய ஒற்றுமை மற்றும் இளைஞர்களின் ஆன்மீக விழிப்புணர்வை ஒருங்கிணைக்கும் தேசிய அறிவுசார் மாநாடாக அமையும் என அவர் வலியுறுத்தினார். மலேசியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களையும் இணைக்கும் வகையில் நடைபெறவுள்ள இந்த மாநாடு இந்து சமய அறிஞர்கள், பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், ஆலய நிர்வாகிகள் மற்றும் முருக பக்தர்களை ஒரே மேடையில் ஒன்றிணைத்து கருத்து பரிமாற்றம் மேற்கொள்ளும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக இருக்கும். மேலும் இந்திய சமூகத்தின் சமய மற்றும் பண்பாட்டு மரபுகளை பாதுகாப்பதற்கும் அவற்றை எளிய தலைமுறையினரிடம் அறிவியல் அடிப்படையில் கொண்டு சேர்ப்பதற்கும் பேரா மாநில அரசு தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக ஜத்து சிவனேசன் கூறினார். இம்மாநாட்டின் மூலம் முருக வழிபாட்டின் தோற்றம், 6 படி வீடுகளின் தத்துவம், தமிழ் இலக்கியங்களின் முருகன், உலக நாடுகளில் முருக வழிபாட்டின் பரவல், சமகால சமூகத்தில் ஆன்மீகத்தின் பங்கு உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் ஆய்வு கட்டுரைகள் மற்றும் சிறப்பு சொற்பொழிவுகள் இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிகழ்வு மலேசிய இந்து சமூகத்தின் சமய ஒற்றுமையையும் தமிழர் பண்பாட்டு மரபின் பெருமையையும் உலக அரங்கில் எடுத்திருக்கும் முக்கிய முயற்சியாக அமையும் என்ற நம்பிக்கையையும் நிகழ்வில் பங்கேற்றவர்கள் வெளிப்படுத்தினர். தேசிய திருமுருகன் மாநாட்டிற்கான முழுமையான நிகழ்ச்சி நிரல், பங்கேற்பாளர்கள் பதிவு, ஆய்வரங்குகள் மற்றும் சிறப்பு அமர்வுகள் தொடர்பான விவரங்கள் விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் எனவும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இந்த அறிமுக விழா தேசிய அளவில் நடைபெறவுள்ள திருமுருகன் மாநாட்டிற்கான எதிர்பார்ப்பை மேலும் அதிகரித்ததோடு மலேசிய தமிழர் மற்றும் இந்து சமூகத்தின் ஆன்மீக எழுச்சிக்கான புதிய தொடக்கமாகவும் அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.